வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் செய்யலாங்க. மில்க் மேட் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் பழாப்பழம் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. 1/2 லிட்டர் பாலை நான் நல்லா காய வச்சுருக்கேன். வீட் ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அதை அந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பியூரியை ஆட் பண்ணியிருக்கேன். நான் கலருக்காக சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல், தேவையில்லைங்க. நேச்சுரல் கலரோடய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறமா அகைன் எடுத்து திருப்பி மிக்சர் ஜாரில் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக வரும். இப்போ நம்ம நமக்கு தேவைப்பட்டால் என்ன நட்ஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஜாக் ஃப்ரூட்டும் நட்ஸும் பிஸ்தா பாதாம்லாம் ஆட் பண்ணி அகைன் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 8 ஹார்ஸ் கழித்து எடுத்தால் செம்ம டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ரெடி.